ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே நடைபெற்று முடிந்தது. இந்த பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் நாம் இப்போ கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வைஸாக ஆல் மேஜர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்க்கலாம். எவ்வளோ வேக்கன்சிஸை பொறுத்து இந்த ஆண்டு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்கும், இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். பிஜிடிஆர்பி 2021 மற்றும் 22 தற்சமயம் நடைபெற்று முடிந்தது. இதில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நாம் இப்போ பார்க்கலாம் வேக்கன்சிஸை பொறுத்து. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 118, ஒரு குறைந்தபட்ச கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 79, வேக்கன்சிஸ் தமிழுக்கு 271. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 98 அதிகபட்ச வேக்கன்சிஸ். 75 எடுத்தால் கூட இந்த ஆண்டு போஸ்டிங் கிடைக்கும். 192 வேக்கன்சிஸ் இருக்காங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 105 அதிகபட்ச கட் ஆஃப், குறைந்தபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 85. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செஷன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நார்மல் செஷன் மார்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கட் ஆஃபே உங்களுக்கு கொடுக்குறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 114 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 125, அதுவே லோயஸ்ட் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 76. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வெறும் 44 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு தேர்வர்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகபட்ச கட் ஆஃப் 109, குறைந்தபட்ச கட் ஆஃப் 84. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 97 ஃபிசிக்ஸ்க்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்த டிபார்ட்மெண்ட்டாக கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 98 மதிப்பெண்கள் முதன் மதிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 79 எடுத்தாலே இந்த ஆண்டு போஸ்டிங் கிடச்சிரும். 92 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். 102 ஹையஸ்ட் மதிப்பெண், லோயஸ்ட் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 78. டோட்டலாக 313 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பாட்னிக்கு சரியான வேகன்சிஸ் எதுவுமே அவங்களும் வெளியிடலை. வெளியிடனாலும் எக்ஸாக்டான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 156 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு 98, குறைந்தபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 71 மதிப்பெண்கள் எடுத்தாலே இந்த ஆண்டு போஸ்டிங் கிடச்சிரும். அடுத்து ஜுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 94 மதிப்பெண்கள் அதிகபட்ச கட் ஆஃபும், குறைந்தபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 66, மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 109. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 105 மதிப்பெண்கள் அதிகபட்ச கட் ஆஃபாக இருக்கும், குறைந்தபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 74, மொத்தம் 115 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்த வேகன்சிஸ் அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்குறப்ப எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 95லேருந்து அதிகபட்ச கட் ஆஃப் 95, அதுவே குறைந்தபட்ச கட் ஆஃப்னு பார்க்குறப்ப 65. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 289 இடம் காலியாக இருக்குது. இதுதான் நம்ம இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேகன்சிஸ் நம்ம பார்க்குறப்ப ஒரு 109 இருக்க வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்ச வேகன்சிஸ் பார்த்துக்கிறப்ப ஒரு 71 தான். இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வேகன்சிஸ் கிடச்சிடும். மார்க்ஸ் எல்லாமே ஒப்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளேயே பிஜிடிஆர்பிக்கு பணி ஆணை வழங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே டிஆர்பி வாரியம் செய்துட்ருக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன்.